துணைவேந்தர் நியமனத்துல யூஜிசில இருந்து ஒருத்தர் போடணும்னு சொன்னா அநேகமாக அவங்க மத்திய அரசாங்கம் ஒரு RSS சார்புள்ள அப்படிப்பட்ட ஆட்களை துணைவேந்தர் நியமனம் செய்வதற்கான ஒரு மோசமான நடவடிக்கை எடுக்கிறதால துணைவேந்தர் நியமனம் என்பது பெண்டிங்ல இருக்கு. அதிகாரம் சொல்றதை கேட்டா கவுத்துருவாங்க. மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த உற்பத்தியில 6% கல்விக்காக ஒதுக்கீடு செய்யணும் என்பது மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமல்ல பல பேர் வைக்கக்கூடிய கோரிக்கை. இதுவரையில மத்திய அரசாங்கம் 4% தான் அதுக்கு ஒதுக்கீடு செய்யறாங்க. பொதுவாக ஏற்கனவே பல ஆய்வுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 2000க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இயங்கிட்டு இருக்கு. பிஜேபி அரசாங்கம் உருவாக்குன தேசிய கல்விக் கொள்கையில அதனால உங்களுக்கு போதுமான எண்ணிக்கையில மாணவர்கள் எண்ணிக்கையிலன்னு சொன்னா இந்த பள்ளிக்கூடத்தை இன்னொரு பள்ளிக்கூடத்தை மெர்ஜ் பண்றதுன்றாங்க. மெர்ஜர் என்பது க்ளோசருக்கான இன்னொரு வார்த்தை. அது 2,26,00,000 மாணவர்கள் எண்ணிக்கை என்பது அரசு பள்ளிகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. வணக்கம் தோழர். நேற்று சட்டமன்றத்துல பள்ளி மானிய கோரிக்கையை முன் வச்சு எல்லா கட்சி தரப்புல இருந்தும் அந்தந்த எம்எல்ஏக்கள் விவாதிச்சாங்க. பள்ளி மானிய கோரிக்கையில என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா தோழர்? மானிய கோரிக்கைகள் அதற்கான ஒதுக்கப்பட்ட நாட்கள் என்பது ரொம்ப குறைவு. ஏற்கனவே எல்லாம் உயர்கல்வி ஒரு நாளைக்கு தனியாக மானிய கோரிக்கை இருக்கும், பள்ளிக்கல்வி தனியாக மானிய கோரிக்கை இருக்கும். உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, அப்புறம் நகர்ப்புற பல்வேறு இதை வச்சு உங்களுக்கு ரொம்ப நேரம் குறைவாக தான் விவாதத்துக்கும் நேரம் கொடுத்துருக்குறாங்க. தொகுப்புரையும் குறைவாக தான் இருந்திருக்கு. அதில் குறிப்பாக உயர்கல்வியில் நான் சொல்ல வேண்டியது, உயர்கல்வி பெரும்பான்மையாக அது தனியார் மயமாயிடுச்சு, வணிகமயமாயிடுச்சு. மருத்துவ கல்வி, பொறியியல் கல்வி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பெரும்பகுதியாக அது பெரும்பான்மையாக தனியார் மயமானது மட்டும் இல்லாமல் அதில் மருத்துவ கல்வியிலே நீட் என்பது புகுத்தி மேலும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களை சார்ந்த மாணவர்களுடைய அந்த எதிர்கால மருத்துவ மெடிக்கல் சேரணும், பொறியியல் சேரணும் என்பது உங்களுக்கு கடுமையான பாதிப்பை உருவாக்கியிருக்கு. மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இழப்பு மத்திய அரசாங்கத்தோட தலையீடும் கடுமையான பாதிப்பை உருவாக்குது. குறிப்பாக கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கு. ஆனாலும் மத்திய அரசாங்கம் உதாரணமாக தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பல அரசு பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்போ துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசிலேருந்து ஒருத்தர் போடணும்னு சொன்னால் அநேகமாக அவங்க மத்திய அரசாங்கம் ஒரு RSS சார்புள்ள அப்படிப்பட்ட ஆட்களை துணைவேந்தர் நியமனம் செய்வதற்கான ஒரு மோசமான நடவடிக்கை எடுக்கிறதால துணைவேந்தர் நியமனம் என்பது பெண்டிங்ல இருக்கு. மாநில அரசாங்கம் வழக்கு தொடுத்திருக்கா. துணைவேந்தர் மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் மத்திய அரசு தலையிடக்கூடாது. அந்த துணைவேந்தர் நியமனத்துக்கான சில சர்ச் கமிட்டி இருக்கு. 3 பேர்னா அது 3 பேர் அதுல யூஜிசி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக உயர்கல்வி தனியார் மயமானது மட்டும் இல்லாம ஒரு மத்திய அரசாங்க தலையீடு என்பது உயர்கல்வியை கடுமையான பாதிப்பு உருவாக்கி இருக்கு. ஆகவே மாநில அரசாங்கம் உயர்கல்வி கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து மருத்துவ கல்வியோ அல்லது பொறியியல் கல்வியோ அதில் உங்களுக்கு கூடுதலான ஏழையில் நடுத்தர குடும்பங்களை சார்ந்த இந்த குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய அடிப்படையில் அந்த உயர்கல்வியில் பல மாற்றங்கள் சீர்திருத்தம் என்பது தேவைப்படுது. உயர்கல்வி தனியார் மயமாக்கல் அதிகமாயிருச்சுன்ட்டு, அப்போ உயர்கல்வித்துறையில தனியார் மயமாக்கலை தடுக்கிறதுக்கு அரசு என்ன செய்யணும்? உயர்கல்வி பொறுத்தவரையில ஏற்கனவே இதுல சுயநிதி பொறியியல் கல்லூரிகள், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள், சுயநிதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இப்படி கல்விகள் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. ஆனா உச்ச நீதிமன்றம் உயர்கல்வியில தனியார் மயத்தை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்ததாக அது ஒரு ஃபிளட் கேட் ஓப்பன் பண்ண மாதிரி உங்களுக்கு போச்சு. ஆனா மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில அந்த தனியார் சுயநிதி கல்லூரிகள் செயல்பட்டு இருக்கும் போது அந்த தனியார் சுயநிதி கல்லூரிகளை அது ஒரு வணிகமயமாகாம தனியார் சுயநிதி கல்லூரிகளில் அந்த கல்வி கட்டணத்தை மாநில அரசாங்கம் தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் ஓரளவுக்காவது
அந்த வணிகமயத்தை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை மாநில அரசாங்கம் எடுப்பதன் மூலம் தான் வந்து ஒரு ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு அந்த உயர்கல்வியில தனியார் சுயநிதி கல்லூரிகளையும் உங்களுக்கு இடங்கு குடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டோட பள்ளி கல்வித்துறையில இருக்கக்கூடிய முதன்மை பிரச்சனையா சிபிஎம் வந்து எதை பாக்குது தோழர்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, இல்ல ஆசிரியர் பற்றாக்குறையா, இல்ல கல்வி தரத்தை மேம்படுத்துறதா, இல்ல தனியார் மயமாக்கலாம், எதை வந்து பள்ளி கல்வித்துறையில சிபிஎம் வந்து முதன்மை பிரச்சனையா பாக்குது? நேற்று சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடந்து இறுதிப்படுத்தின இந்த மானிய கோரிக்கை அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அனைவருக்கும் சமமான, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு தரமான கல்வி வழங்குவதே எங்கள் அரசுடைய முதன்மை நோக்கம் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கார். இது நோக்கம் சரியானது தான், அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மானிய கோரிக்கையில கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக சில நடவடிக்கைகள் வந்து அறிவிச்சிருக்காங்க, நல்லது தான். அதாவது மாணவர்களுடைய திறன் வளர்த்தல், சமூக பொறுப்பை உருவாக்குதல், சமூக பணி, தன்னார்வ சேவை மனப்பான்மை உருவாக்குவது, தலைமைத்துவ பண்பை உருவாக்குவது, ஒரு அறிவு ஃபவுண்டேஷன், இப்படிப்பட்டதெல்லாம் சரியானது தான். ஆனால் அனைவருக்கும் சமமான கல்வி, சமமான வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அது பொறுத்தவரையில் அடுத்தடுத்து ஒரு தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக உங்களுக்கு வந்து அரசு பள்ளிகள் எண்ணிக்கை குறைந்து தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை அதிகமாகிறதால ஏழை எளிய அந்த குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி என்பது உங்களுக்கு வந்து கேள்விக்குறியாகக்கூடிய சில பிரச்சனை என்பது உருவாகிட்டு. உதாரணமாக 2001 தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் என்பது 2983 தான் இருந்தது. மாணவர்கள் எண்ணிக்கை 11,68,000. இது வந்து 2001, அதாவது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக. 2014 தனியார் மெட்ரிகுலேஷன் சுயநிதி பள்ளிகள் என்பது எண்ணிக்கை என்பது 11,462. எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கு பாருங்க. 2016 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் 11,000 சொச்சம். ஆனா அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது 36 லட்சம். இப்போ நேற்று வச்ச மானிய கோரிக்கையில அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2026 தனியார் சுயநிதி பள்ளிகள் என்பது 11,830. அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது 63 லட்சம். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் நேற்று கொடுத்த மானிய கோரிக்கை அறிக்கையில் இருக்கிறது 46,736 அரசு உதவி பெறும் பள்ளிகள். இதில் பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது 62 லட்சம். சொன்னா இப்ப அரசு பள்ளிகளை விட, அரசு உதவி பெறும் பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாயிருக்கு. ஆகவே அப்ப இது வந்து அடுத்தடுத்து எப்படிப்பட்ட, அதாவது உங்களுக்கு வந்து கல்வி தரத்தை உயர்த்தணும், அதே நேரத்தில் அரசு பள்ளிகள் கட்டமைப்பு மற்றும் பல்வேறு விஷயங்களை மாநில அரசாங்கம் செஞ்சாதான் வந்து நம்ம அரசு பள்ளி, அதாவது அரசு பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை என்பது அதிகமாகணும். தனியார் பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை என்பது குறையணும். அதுக்கு என்ன அவர் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசு பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை குறையிறதுக்கு காரணம் பர்த் ரேட்டு குறைவா இருக்குன்றாரு. சரி, பர்த் ரேட்டு குறைவா இருந்தா தனியார் பள்ளிகளையும் மாணவர் எண்ணிக்கை குறைவா இருக்கணும்ல. அந்த காரணத்தை ஏத்துக்க முடியாது. குறிப்பா தொடர்ந்து அதிகாரிகள் சொல்லக்கூடிய காரணம் அது. அதிகாரிகள் சொல்றதை கேட்டா வந்து கவுத்துருவாங்க. அந்த அடிப்படை பியூரோக்ரசி இருக்கு. அந்த அடிப்படையில நீங்க அரசு பள்ளிகளுடைய முக்கியத்துவம், அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு மற்றும் கல்வி திறன் இதெல்லாம் மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணுன்றதான் நான் சொல்லுவேன். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, தனியார் பள்ளிகள்ல அதிகமாயிருக்கு. ஆனா அரசாங்கம் வந்து இதுக்கு பர்த் ரேட் காரணம்னு சொல்றாங்கன்னு நீங்க சொன்னீங்க. உண்மையான காரணம் என்னவா தோழர் இருக்கு? 1, அந்த அரசு பள்ளிகளுடைய கட்டமைப்பு. 2, ஆசிரியர் பற்றாக்குறை. 3, தரமான கல்வி. இப்படி பல்வேறு அம்சங்கள் என்பது அரசு பள்ளிகள் வந்து பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு காரணம். கட்டமைப்பு பொறுத்தவரையில இப்போ நேற்று அவர் மானிய கோரிக்கை அறிக்கை என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசாங்கத்தின் சார்பாக வகுப்பறைகள் கட்டுவது, கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்வது, இப்படி அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவது, இப்படி பல விஷயங்கள் சொல்லி வரவேற்க வேண்டிய அம்சங்கள் தான். அது வந்து முழுமையாக செய்யணும். அதே போல உங்களுக்கு வந்து அரசு பள்ளிகளை பொறுத்தவரையில நீங்க அவங்க வந்து அந்த பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கை அறிக்கையில சொல்லும் பொழுது குறிப்பாக நிதி ஒதுக்கீடு சம்பந்த பிரச்சனை வருது.
ஏற்கனவே கல்வியாளர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துவது என்பது மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்த உற்பத்தியில 6% கல்விக்காக ஒதுக்கீடு செய்யணும் என்பது மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமல்ல பல பேர் வைக்கக்கூடிய கோரிக்கை. இதுவரையில மத்திய அரசாங்கம் 4% தான் வந்து அதுக்கு ஒதுக்கீடு செய்யறாங்க. பட்ஜெட்ல ஒதுக்கீடு கடந்த சில ஆண்டு காலம் மத்திய அரசாங்கம் பட்ஜெட் ஒதுக்கீடு என்பது குறைஞ்சிக்கிட்டு வருது. நீ எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நீங்க பள்ளி கல்வியில ஏற்கனவே அரசனுடைய முடிவு நிதி ஒதுக்கீட்டுல ஒட்டுமொத்த நிதி செலவுல வந்து 60% மத்திய அரசாங்கமும் 40% மாநில அரசாங்கமும், இதுதான் வந்து பள்ளி கல்விக்கு நிதி ஒதுக்கீட்டுல பங்கீடு மத்திய அரசு மாநில அரசு. ஆனா இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமா என்ன இருக்குன்னு அவங்க கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் மாநிலங்களை பாதிக்கூடிய அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அளிக்க நிதி வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நிதி ஒதுக்கீட்டு அதிகமாகிறது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கம் மாநிலத்துக்கு சேர வேண்டிய அந்த நிதி ஒதுக்கீட்டையும் வந்து நிறுத்தக்கூடாது, அதை கொடுக்கணும். அடுத்ததாக நீங்க வந்து இந்த பள்ளிக்கல்வி அப்படின்னு வரும்பொழுது மாநில அரசாங்கம் என்ன செய்யணும், இந்த மானிய கோரிக்கை அறிக்கையில பொதுவா வந்து தனியார் பள்ளிகள் எண்ணிக்கை எவ்வளவு, அரசு பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு ஒட்டுமொத்த எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது போதாது. வெளிப்படைத்தன்மையோட அறிக்கையில கொண்டுட்டு வரணும். குறிப்பா வந்து பொதுவாக ஏற்கனவே பல ஆய்வுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 2000க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இயங்கிட்டு இருக்கு. அடுத்தது ஒரு கணிசமான பெரும்பான்மையான அரசு பள்ளிகள் ஈராசிரியர் பள்ளிகள். அப்புறம் கிட்டத்தட்ட 5 பேர் 10 ஆசிரியர்கள் இப்படி இருக்கக்கூடிய பல ஆசிரியர்கள் கூட அரசு பள்ளிகள் இருக்கு. இப்போ சென்னையில பெண்கள் மேல்நிலை பள்ளியில உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6,000-7,000 பெண்கள் படிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த ஈராசிரியர் பள்ளி ஓராசிரியர் பள்ளின்னு சொன்னா அது ஏன் வந்து ஈராசிரியர் பள்ளிகளா குறைஞ்சது, ஏன் ஓராசிரியர் பள்ளிகளா குறைஞ்சது என்பதை மாநில அரசாங்கம் ஆய்வு செய்து அந்த அறிக்கையில சொல்லி குறைஞ்சதுக்கு என்ன காரணம், எப்படி மேம்படுத்த முடியும், எப்படி பாதுகாக்க முடியும்ன்றத அவங்க சொல்லணும். ஆனா அது அறிக்கையில முழுக்க உங்களுக்கு வந்து அது சொல்லலை. ஒருத்தர் டாக்டர் கிட்ட போறாருன்னா பேஷண்ட் வந்து அவர் என்ன கம்ப்ளைண்ட்னு வந்து முதல்ல டயக்னோஸ் பண்ணணும், அப்புறம் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இது பண்ணணும். ஆனா அப்படி வந்து அப்போ அறிக்கையில வந்து அப்படி சொல்லவே இல்லை. உதாரணமா சமீபத்தில் வந்து அதிகாரப்பூர்வம் வந்த ரிப்போர்ட் யாரும் மறுக்க முடியாது. நீலகிரி மாவட்டத்துல 48 அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு துவக்கத்துல ஒரு மாணவர் கூட புதுசா சேரல. 20 அரசு பள்ளிகளில் மாணவர்களே இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அரசு மறுக்கல, தவறான தகவல்னு சொல்லல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருச்சி மாவட்டத்துல 44 பள்ளிகளில் 20க்கும் 15க்கும் குறைவாக மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கிறாங்க. அந்த 44 12 பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு, இனி அது வந்து நடத்த முடியுமான்னு கேள்வி வந்திருக்குன்னு அது ரிப்போர்ட்ல வந்தது. அதை பற்றி அநேகமாக நீங்க நீலகிரி திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் பெரும்பான்மையான மாவட்டங்கள் இப்படி உங்களுக்கு வந்து ஒரு சில பள்ளிக்கு எண்ணிக்கை குறைஞ்சி வந்து ஈராசிரியர் பள்ளி ஓராசிரியர் பள்ளிகளாக குறைஞ்சி அடுத்து வந்து மூடக்கூட அபாயம் ஏற்படக்கூடிய நிலைமை என்பது இருக்கு. அப்படி இருக்கும்போது அரசு அந்த கல்வி மானிய கோரிக்கை அறிக்கை என்ன செய்யணும், அவங்க ஏன் குறையுது, அது என்ன காரணம், அடிப்படை கட்டமைப்பு இல்லாதாலையா அல்லது வந்து தரம் குறைவாக இருக்கிறதாலையா, என்ன காரணம், கழிப்பிடம் இல்லையா, என்ன பிரச்சனை கரெக்டா அவங்க வந்து அதை சொல்லணும். பர்த் ரேட்டு குறைவாக இருக்கு அப்படின்னு மட்டும் சொன்னா போதாது. அந்த அடிப்படையில் வந்து அரசாங்கம் வந்து அந்த அவங்களுடைய பள்ளி மானிய கோரிக்கை அறிக்கை ஒரு வெளிப்படைத்தன்மையோட வந்து பாதிப்புக்கு என்ன நெருக்கடிக்கு என்ன காரணம் என்பது இனியாவது உங்களுக்கு வந்து அவங்க அப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்து ஒரு பொறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ வந்து 2010 வந்துட்டு RTA அதாவது கல்வி உரிமை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க தோழர், பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்க. அது தமிழ்நாட்டுல அது வழங்கப்படுதா, ப்ராப்பரா நடக்குதா தோழர்? அது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து மத்திய சட்டம் 2010 நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆச்சு. அது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அது அமலாகும் ஒரு மத்திய சட்டம். அது அந்த மத்திய சட்டத்துல சொல்லக்கூடிய முக்கியமானது என்னன்னு சொன்னா, பள்ளி மானிய கோரிக்கை அறிக்கையில அதை வந்து ஒரு இடத்துல சுட்டி காட்டுறாங்க. அதாவது ஆரம்ப பள்ளின்னா மக்கள் வசிப்பிடத்துக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள ஆரம்ப பள்ளி இருக்கணும்.
ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தைகள் வந்து 1வது 5வது படிக்கிற குழந்தைகள் வந்து அந்த ஸ்கூலுக்கு போக முடியாது. ஆகவேதான் அந்த ஆக்ட்ல இருக்கிறது 1 கிலோமீட்டர் மக்கள் வசிப்படுறது 1 கிலோமீட்டருக்குள்ள ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 கிலோமீட்டருக்குள்ள நடுநிலை பள்ளி இருக்கணும். இது அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்து. ஆனா சில இடங்கள்ல போதுமான மாணவர்கள் எண்ணிக்கை இல்லைன்னு சொல்லி அரசு பள்ளிகளை மூடுகிற போது அந்த குழந்தைகள் வந்து அடுத்த ஊருக்கு போக முடியாது. பிஜேபி அரசாங்கம் உருவாக்குன தேசிய கல்விக் கொள்கையில அதனால உங்களுக்கு வந்து போதுமான எண்ணிக்கையில மாணவர்கள் எண்ணிக்கை இல்லைன்னு சொன்னா இந்த பள்ளிக்கூடத்தை இன்னொரு பள்ளிக்கூடத்தை மெர்ஜ் பண்றதுன்றாங்க. மெர்ஜர் என்பது க்ளோஷருக்கான இன்னொரு வார்த்தை. அது நீங்க அடுத்த ஊர்ல போய் மெர்ஜ் பண்ணிட்டு எப்படி போக முடியும்? இன்னைக்கு வந்து மத்திய சட்டம் ஆர்டிஐ வந்து அனைவருக்கும் கல்வின்றதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுலேயே முக்கியமானது என்னன்னா 1வது வந்து 8வது வரையில, அதாவது 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி. 9, 10, 11, 12 அப்படி இல்லை. அப்படி வரும்பொழுது கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன மத்திய அரசாங்கத்துடைய புள்ளிவரம் என்ன சொல்லுதுன்னா, நாடு முழுவதும் கடந்த 10 வருஷத்துல 94,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. 2,26,00,000 மாணவர்கள் எண்ணிக்கை என்பது அரசு பள்ளிகள் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு. 2005 ஒட்டுமொத்த மாணவர்கள் எண்ணிக்கையில அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 71%. இப்போ வந்து 49 குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு பாதிப்பு தமிழ்நாட்டில் இல்லைன்னாலும் இந்த ஈராசிரியர் பள்ளி ஓராசிரியர் பள்ளி இந்த ஆபத்து வருகிற போது உங்களுக்கு கடுமையான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய விஷயம் இருக்காகவே அந்த மத்திய அந்த சட்டம் உருவாது, அதாவது கல்வி உரிமை சட்டம், அந்த சட்டத்தை அமலாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் பொறுப்பு இருக்கிறது, மாநில அரசாங்கம் பொறுப்பு இருக்கிறது. குறிப்பா அதுல வந்து அந்த மத்திய சட்டத்துல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பள்ளி மேலாண்மை குழு இருக்கு. அந்த பள்ளி மேலாண்மை குழு எதுக்காக வச்சிருக்கிறாங்க? சர்க்கரை ஆலைக்கெல்லாம் மேலாண்மை குழு கிடையாது, உர ஆலை கிடையாது, பஞ்சாலை கிடையாது, மின் உற்பத்தி கிடையாது. ஏன்னா அது வந்து நேரடியா மக்களோட சம்பந்தப்பட்டது. மக்களுக்கு தேவையான உற்பத்தி பண்ணாலும் நேரடியா கிராமத்து நகரத்துமாக சம்பந்தப்பட்டதில்லை. ஆனா இதுல வந்து அந்த பள்ளி இயங்கக்கூடிய அந்த கிராமத்து நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு மக்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதெல்லாம் பள்ளி மேலாண்மை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் சில இடங்கள்ல பல பள்ளிகள்ல வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகமும் அது இருக்கு. அவங்களுடைய உதவியோட அந்த பள்ளியை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணும். குறிப்பா வந்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதை பாதுகாக்க நடத்துறதுல 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸ், 3 பேருக்கு பொறுப்பு இருக்கு. 1 மத்திய அரசு, மாநில அரசாங்கம், 2 ஆசிரியர்கள், 3வது பெற்றோர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள். இந்த 3 பேரையும் 3 பேரும் தலையிட்டாதான் அரசு பள்ளிகள் பாதுகாக்க முடியும்னு சொன்னா, அப்ப மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரையில இப்போ குறிப்பா எஸ்எம்சி, அதாவது பள்ளி மேலாண்மை குழு என்பது பல இடங்கள்ல இருந்தாலும் அதை செயல்பட வைக்கணும். அந்த அடிப்படையில துல்லியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை ஈராசிரியர் பள்ளிகள் இருக்கு, எத்தனை ஊராசிரியர் பள்ளிகள் இருக்கு, ஏன் மாணவர்களை குறைஞ்சிருக்கு, என்ன காரணம் என்பதை கண்டுபிடிச்சு அந்த பள்ளிகளை பாதுகாக்கிறதுக்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆகவே அந்த ஐஆர்டி ஆக்ட் என்பது மத்திய சட்டம், மத்திய அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு, மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆனா அதை வந்து முழுமையாக 100% அமலாக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. அமலாக்க நடவடிக்கை எடுக்கணும் மாநில அரசாங்கம். அரசு பள்ளிகளை பாதுகாக்க அடிப்படையில இருந்து என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும்? அரசு வந்து என்ன செஞ்சா அரசு பள்ளிகளை பாதுகாக்க முடியும்? கல்விக்கு நுழைவாயில் எது, என்ட்ரி பாயிண்ட் எது? எல்கேஜி தான், மகளிர் கல்வி தான். அது பிளே ஸ்கூல் கூட இது பண்றாங்க. பெரும்பகுதி நகரங்கள்ல, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பள்ளி நகரங்கள்ல வந்து பிளே ஸ்கூல் இருக்கு. பட் அடிப்படையா வந்து எல்கேஜி யூகேஜி தான். அப்ப குழந்தைகள் வந்து கான்வென்ட்ல எல்கேஜி ஜாயின் பண்ணிட்டா, எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு அவங்க வந்து முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வரமாட்டாங்க. அதே எல்கேஜி யூகேஜி அதே ஸ்கூல்ல தான் வந்து அவங்க வந்து 1வது போவாங்க. அப்ப நம்ம வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பை 2014ஆம் ஆண்டு சென்னையில அரசு பள்ளி பாதுகாப்பு என்ற மாநாட்டை நடத்தி அதுல வச்ச முக்கியமான டிமாண்ட் என்னன்னு சொன்னா, எல்லா அரசு பள்ளிகளிலும், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்கணும். அந்த எல்கேஜி ஆரம்பிச்சு எல்கேஜி யூகேஜி நடத்தி அந்த குழந்தைகள் அரசு பள்ளிகள், அரசு நடத்தக்கூடிய எல்கேஜி யூகேஜி சேர்ந்தாதான் அப்படியே 1வது வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. அது அரசாங்கம் செய்யல. 2019 அன்னைக்கு இருந்த பள்ளி கல்வி துறை செயலாளர் வந்து ஒரு முயற்சி எடுத்ததுல சில இடங்கள்ல வந்து அரசு பள்ளிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து அதிகாரபூர்வமாக இல்லை. இப்ப இந்த அரசாங்கம் அரசு பள்ளிகளை பாதுகாக்கணும், அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னு சொன்னா எல்லா அரசு பள்ளிகளிலும்
அது ஆரம்ப பள்ளியா இருந்தாலும், நடுநிலை பள்ளியா இருந்தாலும், உயர்நிலை பள்ளியா இருந்தாலும், அல்லது மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும், சில இடங்களுக்கு 1 to 5 இருக்கு, 1 to 8 இருக்கு, 1 to 10 இருக்கு, 1 to 12 இருக்கு. இதுதான் ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி. எல்லா பள்ளிகள்லையும் அதிகாரபூர்வமாக அரசாங்கம் அறிவிச்சு மகளிர் பள்ளிகள் எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்கணும். எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு ஆசிரியர்களை நியமனம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. அது இப்ப நீங்க வந்து அதாவது அதிகாரபூர்வமற்ற முறையில சில அரசு பள்ளிகள் வந்து எல்கேஜி யூகேஜி நடத்துறாங்க. அவங்களே எஸ்எம்சி இந்த பள்ளி மேலாண்மை குழு அவங்க ஊர்ல பெரியவங்களை ஊர் மக்களை கூப்பிட்டு நீங்க ஆசிரியர் நியமனம் சம்பளம் கொடுங்க வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல என்ன டெக்னிக்கல் பாயிண்ட் என்ன வருதுன்னா, இப்போ ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல எல்கேஜி யூகேஜி ஒரு பையன் படிக்கிறான். ஏதோ அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து ஏதோ காரணத்தால வந்து அவங்க அடுத்த வேற தனியார் பள்ளிக்கு ஃபர்ஸ்ட் இயர் சேர்க்க போறாங்கன்னு வச்சுங்க, இவங்க டிசி கொடுக்க முடியாது. ஏன்னா அதிகாரபூர்வமற்ற முறையில் நடத்த அன்அபிஷியல் நடத்துறாங்க. ஆகவே வந்து அதிகாரபூர்வமாகவே அரசாங்கம் வந்து அந்த எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்கிறது அனுமதிக்கணும். இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதிகப்படுத்தணும்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அது ஒரு அடிப்படை தேவையா இருக்கு. அடுத்ததாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. அதாவது அரசு பள்ளிகள் வந்து முழுக்க முழுக்க இங்கிலீஷ் மீடியம் இருக்கிற ஸ்கூல் இருக்கு, முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கு, மிக்சடா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து ஆங்கில இது இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க? அது காரணம், தாம் புள்ள இங்கிலீஷ்ல இங்கிலீஷை படிக்கணும், இங்கிலீஷை பேசணும், அது தவறல்ல. நீங்க தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பள்ளிகளிலேயே நீங்க ஆங்கில பாடம் இருக்கு. அந்த ஆங்கில பாடத்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்க பயிற்சி கொடுத்து ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு, ஆங்கிலத்தில் படிப்பதற்கு, ஆங்கிலத்தில் பேசுவதற்கு நீங்க குழந்தைகளுடைய திறனை வளர்க்க முடிந்தால் மீடியம் பிரச்சனையே கிடையாது. இப்ப நீங்க வந்து அம்பத்தூர்ல முகப்பேர்ல வந்து ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கு. அந்த ஆரம்ப பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நீங்க எல்லா வகுப்புலையும் உங்களுக்கு ஆங்கிலத்துக்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. பல அரசு பள்ளிகள் இருக்கு, தமிழ் மீடியம் இருக்கும். ஆனா அந்த ஆங்கில வகுப்பு பாடமொழி இருக்கு பாருங்க, அந்த பாடம் இருக்குல்ல, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குமே, அது குறிப்பா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில நீங்க எல்லா அரசு பள்ளிகளையும் வந்து இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி இருக்கு. அந்த ஸ்மார்ட் டிவியில வந்து பாடம் எடுக்கிறது, குறிப்பா வந்து கணிதம், அறிவியல், அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தை அந்த குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரெயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைகள் இருக்கும். உதாரணமா வந்து திருப்பூர்ல ஒரு நடந்த சம்பவம். ஒரு கிராமத்துல வயசானவர் வந்து ஒரு குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க அப்பா நீங்க வெளியில இருங்க, குழந்தை அனுப்புன்னு சொன்னாங்க. குழந்தை போன உடனே அட்மிஷன் போட்டார். அந்த குழந்தை வெளியே வருது, அவங்க அப்பாவை கேட்குது. அப்பா கேட்குறாரு, தம்பி என்ன தமிழ்ல போட்டாங்களா இங்கிலீஷ்ல போட்டாங்கன்னு? தமிழ்ல போட்டாங்கன்னு சொன்ன உடனே வாத்தியார் உள்ள போயிட்டாரு. என்ன என் புள்ள எழுச்சி வாயினா இங்கிலீஷ்ல போடியா? ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தான் பிள்ளையும் வந்து ஆங்கிலத்தில் எழுதணும், படிக்கணும், பேசணும் தவறல்ல. ஆகவே நீங்க தமிழ் மீடியம் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆங்கில பாடத்தை சிறப்பாக நீங்க வந்து கற்பிக்க முடிந்தால் எழுதுவதற்கு, படிப்பதற்கு, பேசுவதற்கு மீடியம் இஸ் நாட் தி ப்ராப்ளம். அப்படி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகளையும், அது ஆரம்ப பள்ளியா இருந்தாலும், நடுநிலை பள்ளியா இருந்தாலும், உயர்நிலை பள்ளியா இருந்தாலும், மேல்நிலை பள்ளியா இருந்தாலும் ஆங்கிலம் கற்பிப்பதற்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு என்பது தேவைப்படுது. ஆகவே அப்படி வரும்பொழுது மீடியம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அடுத்தது வந்து இதுல ஆசிரியர்கள் பற்றாக்குறை மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க வந்து ஈராசிரியர் பள்ளி, ஓராசிரியர் பள்ளி இருக்கு, 15 மாணவர்கள் இருக்காங்க வச்சுக்கிங்க, 1 2 3 4 5 வகுப்பு இருக்கு. ஒரு ஆசிரியர் வந்து 5 வகுப்பு குழந்தைகளுக்கு எப்படி பாடம் சொல்லித்தர முடியும்? அது மட்டும் இல்ல, ஆசிரியர்கள் வந்து எப்படின்னா ஒரு 15 பிள்ளைகள் இருந்தா 20 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருந்தா அந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த குழந்தைக்கு என்ன லேக்கணும், இந்த குழந்தைக்கு என்ன, டீச்சர் ஷுட் நோ தி பேக்ரவுண்ட் ஆஃப் ஆல் தி ஸ்கூல் சில்ட்ரன். அந்த ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியா உங்களுக்கு வந்து கவனம் செலுத்தி குழந்தைகளை அவங்களுக்கு வந்து கற்பிக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளின்னு சொன்னா அது நாளடைவில் ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி இருப்பது மேலும் கடுமையான பாதிப்புக்குள்ளாக மொழிய அது பூரா வந்து மேம்படுத்த முயற்சி பண்ணணும். அடுத்தது வந்து பள்ளி மேலாண்மை குழு, அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் கழகம், ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள் சேர்ந்து
தமிழ்நாட்டில் கூட எல்லா ஓராசி ஈராசி பள்ளிகள் தேர்வு செஞ்சு அது எப்படி உங்களுக்கு வந்து மாணவர்களை அதிகப்படுத்துறது? இப்போ ஏராளமா இப்ப தினமணி கட்டுரையில கூட சொல்லியிருக்க வந்து, நீங்க சென்னை மாநகரத்துல அந்த அம்பத்தூர்ல வந்து முகப்பேர்ல அந்த பள்ளி என்பது அந்த தலைமை ஆசிரியர் வந்து பொறுப்பேற்கிறப்ப மொத்தம் 30 மாணவர் வந்துங்க இன்னைக்கு 150 மேல இருக்குது, 200 சொச்சம் இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 26 ஆட்டிசம் குழந்தைகள் இருக்கு. அதே மாதிரி திருவொற்றியூர்ல அதுவும் நடுநிலை பள்ளி தான், 130 இருந்தது, இன்னைக்கு வந்து 500 சொச்சம் இருக்கு. இப்படி அநேகமா ஆசிரியர்கள் செய்ய முடியும், அது ஊர் மக்கள் உதவி செய்ய முடியும். அதுக்கு வந்து கூடிய மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மாநில அளவில் உங்களுக்கு வந்து இந்த அரசு பள்ளிகளை பாதுகாப்பது என்பது, மேம்படுத்துவது என்பது தமிழ்நாட்டிற்குரிய ஏழை எளிய குடும்பங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதாக அர்த்தம். அந்த அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த பள்ளி மேலாண்மை வந்து நேற்று சமர்ப்பித்த அந்த மானியக்கோரு அறிக்கையில வந்து கட்டமைப்பு, கல்வித்திறன், இது திறன் மேம்பாடு இதெல்லாம் இருக்கு. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னமும் நம்ம மாநில அரசாங்கத்தை வற்புறுத்தி வரும்போது ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி, ஏன் அரசு பள்ளி மாணவர் எண்ணிக்கை குறையுது, அது எப்படி மேம்படுத்துவது, எப்படி பாதுகாப்பது என்பது அரசாங்கம் முயற்சி எடுக்கணும். குறிப்பாக ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பெரும்பான்மையான பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட குழுமம், ஏழை குழந்தைகள், இவங்க தான் பெரும்பகுதியா வந்து அரசு பள்ளிகள் படிக்கிறாங்க. அப்ப அரசு கல்வி பாதுகாப்பது என்பது உங்களுக்கு வந்து ஏழை குழந்தைகளுடைய கல்வி பாதுகாப்பாக அர்த்தம். அப்படிப்பட்ட நடவடிக்கையை, முன்முயற்சியை மாநில அரசு எடுக்கணுன்றதான் நான் சொல்ல விரும்புறேன். ரொம்ப நன்றி தோழர், உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும்.